السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد جعلنا في السماء بروجا وزيناها للناظرين وحفظناها من كل شيطان رجيم إلا من استرق السمع فأتبعه شهاب مبين. ஆமன்னா பில்லா ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். வானத்திலே நாம் மாளிகைகளை போன்ற நட்சத்திரங்களை ஆக்கியிருக்கிறோம். அதனை பார்க்கின்றவர்களுக்கு அலங்காரமாக அமைத்திருக்கிறோம். எடுத்தறியப்பட்ட எல்லா சைத்தான்களிடமிருந்தும் வானத்தை நாம் பாதுகாத்தவாறு இருக்கிறோம். யார் ஒட்டு கேட்கிறாரோ அவரை தெளிவான ஒளிப்பிழம்பு தொடர்கிறது. இன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஹிஜ்ர் 15ஆம் அத்தியாயத்தில் 18ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹ் மண்ணை படைத்திருக்கிறான், விண்ணை படைத்திருக்கிறான். விண்ணிலே தாரகைகளை நாம் பார்க்கிறோம். அந்த தாரகைகளை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது புரூஜ் என்கிறான். நாம் கேள்விப்பட்டிருப்போம் புருஜ ஹலீஃபா, புருஜ் என்ற நாம் வெளிநாடுகளில் சில அரண்மனைகள், மாளிகைகள், லாட்ஜுகள், விடுதிகள் கட்டப்பட்டிருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விண்ணிலே காணப்படுகின்ற அந்த நட்சத்திரங்களை அல்லாஹ் கோட்டைகள் என்றும், அரண்கள் என்றும், மாளிகைகள் என்றும் வர்ணிக்கிறான் என்றால், உண்மையிலேயே நம்முடைய பார்வைக்கு அந்த ஆயிரம் நட்சத்திரங்கள், தாரகைகள் சாதாரணமாக தெரிகின்றன. ஆனால் அது கோட்டைகள் போன்றுதான் இருக்கின்றன என்று விரிவுரையாளர்கள், அதற்கு கத்தாதா ரலியல்லாஹு அவர்கள், அதற்கு முஜாஹித் ரலியல்லாஹு அவர்கள், அபூ சாலிஹ் ரலியல்லாஹு போன்றவர்கள் நமக்கு விவரிக்கிறார்கள். அதை பார்ப்பவர்களுக்கு அலங்காரமாக ஆக்கியிருக்கிறார். நட்சத்திரங்களை வைத்தே எத்தனையோ பேர் கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள், கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள், விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். நட்சத்திரங்களால் இந்த மனித சமுதாயத்திற்கு எத்தனை பயன்பாடுகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் விவரித்து சொல்லியிருக்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறான், எடுத்தறியப்பட்ட எல்லா சைத்தான்களிடமிருந்தும் நாம் விண்ணை பாதுகாத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். என்றால் என்ன அர்த்தம்? ஒரு நேரம் இருந்தது, சைத்தான்கள் வானங்களை கடந்து சென்றன. மலக்குமார்கள் பேசிக்கொண்டிருப்பதை, சம்பாஷித்து கொண்டிருப்பதை, உரையாடி கொண்டிருப்பதை ஒட்டு கேட்டன. அவை பூமியிலே வந்து இறங்கி யார் சூனியக்காரர்களாக இருக்கிறார்களோ, ஜோதிடர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே வந்து ஒப்புவித்தன. சூனியக்காரர்கள் என்ன செய்தார்கள்? அதில் நிறைய பொய்களை கலந்து மக்களிடத்திலே ஜோதிடம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதில் நிறைய பொய்கள் இருந்த போதும் கூட ஒன்றெண்டு விஷயங்கள் மலக்குமாரிடமிருந்து கேட்டு வந்து சொன்ன காரணத்தினாலே, அது உண்மையாக இருந்த காரணத்தினாலே மக்கள் அதை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். 1-2 விஷயங்கள் தான் உண்மையாக இருக்கும். ஜோதிடர்கள் கலந்த அந்த பொய்கள் அதிகம் இருக்கும். ஆனால் அந்த 1-2 விஷயங்கள் உண்மையாக நடப்பதை பார்த்து மக்கள் ஏமாற ஆரம்பித்தார்கள். இது நடந்து கொண்டிருந்தது, நீண்ட நெடிய காலமாக நடந்து கொண்டிருந்தது. சைத்தான்கள் அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்ச்சியில் ஈடுபட்டவாக இருந்தார். கிதாபுகளில் வருகிறது, தப்சீர்களில் வருகிறது, 7 வானங்களையும் கடந்து சைத்தான்கள் செல்கின்ற ஒரு நிலை இருந்தது. இந்த 7 வானங்களில் மலக்குமார்கள் உரையாடி கொண்டிருப்பார்கள். பூமியில் என்னென்னவெல்லாம் நடக்கப் போகிறது, என்ன நன்மை நடக்கப் போகிறது, என்ன தீமை நடக்கப் போகிறது, சாதக பாதகங்கள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். அதை அவர்கள் கேட்பார்கள். கேட்டு வந்து அந்த சைத்தான்களுக்கு வேறு என்ன வேலை, அவர்கள் சூரிய காரணத்தில் வந்து ஒப்படைப்பார்கள். தாவி செல்வார்கள். சைத்தான்கள் தாவி செல்வார்கள். சைத்தான்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா, நமக்கு அவர்கள் பகிரங்க எதிரிகளாக இருக்கிறார்களா இல்லையா, எதிரிகளாக இருக்க போய்த்தானே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்து ஒரு காலகட்டம் வந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு மூலமாக
3 வானங்கள் வரை தான் செல்ல முடிந்தது, அதை தாண்டி செல்ல முடியவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்புக்கு அல்லாஹ் தந்த ஒரு முக்கியத்துவம். அடுத்து ஒரு காலகட்டம் வந்தது, என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனனமானார்கள், பிறப்பெடுத்தார்கள். அத்தோடு அவர்கள் முதல் வானத்தை கூட நெருங்க முடியவில்லை. இதெல்லாம் ஹதீஸ் கிதாபிலே காணப்படுகிற ஒரு உண்மை விஷயம். அன்பான பெருமக்களே, அப்படி முதல் வானத்தை நெருங்கி மலக்குமார்கள் உரையாடுவதை ஒட்டு கேட்க அவர்கள் முயற்சிக்கிற போது அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான், அந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றனவே அவை ஒளிப்பிழம்புகளாக மாறிவிடும், மின் பந்தங்களாக மாறிவிடும், நெருப்பு பந்தங்களாக மாறிவிடும். அவை அப்படியே அந்த சைத்தான்களை தொடர்ந்து வந்து அந்த சைத்தான்களை அழித்துவிடும். இது இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது பல்லாண்டுகளுக்கு முன்னால் தான் நடைபெற்றன என்பதல்ல, இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சில சமயங்களில் தீப்பந்தங்கள் வந்து விழுவது போன்று நமக்கு தெரியும், ஒளி பிழம்புகள் வந்து விழுவது போன்று நமக்கு தெரியும். அது அந்த சைத்தான்களை விரட்டி அடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் ஏவி விடப்படுகின்ற தீப்பந்தங்கள். அதை அல்லாஹ் இந்த வசனத்திலேயும் சொல்கிறான், ஃபஅத்பஹு ஷிஹாபு முபீன். ஷிஹாப் என்றாலே ஒளி பிழம்புகள், தீப்பந்தங்கள், முபீன் தெளிவானவை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது என்ன செய்யும், அந்த தீப்பிழம்புகள் சைத்தான்களை விரட்டி கொண்டே வந்து சைத்தான்களுடைய தலை, அதனுடைய விழா பகுதி, மற்ற பகுதிகளை தாக்கி உதைப்படுவது போன்று அந்த சைத்தான்கள் காயம்பட்டு அந்த நிலையிலே கூட பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிடர்களிடத்தில், சூனியக்காரர்களிடத்தில் வந்து 1-2 விஷயங்கள் ஒட்டு கேட்டிருந்தனவல்லவா, அதை எடுத்து சொல்லி கொண்டிருக்கும். உதாரணமாக ஒரு 10 விஷயம் இருக்கிறது என்றால் அந்த 10ல் 1 உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டு கேட்ட விஷயம் இல்லா மனிஸ் தர கசம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுக்கு அர்த்தம் ஒட்டு கேட்பது என்பது பொருளாம். இஸ்திராக்குசம். தாங்கள் வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் அந்த வசனத்தை தயவு கூர்ந்து பாருங்கள். 18ஆம் வசனம் சூரா ஹிஜ்ரில். ஷிஹாப் என்பது குரானில் இன்னும் பல இடங்களில் இருக்கின்றன. எனவே 10 விஷயங்களில் ஒரே ஒரு விஷயம் உண்மையாக இருக்கும், 9 விஷயம் பொய்யாக இருக்கும். ஜோதிடர்கள் அவர்கள் எடுத்துரைக்கிற விஷயங்களில், அல்லது 100 விஷயங்களில் 99 இப்படியே வருகிறது கிதாபுகளில். 99 விஷயங்கள் பொய்யாக இருக்கும், ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக இருக்கும். அந்த உண்மை நடப்பதை பார்த்து மக்கள் ஏமாந்து போவார்கள். ஏதோ 1-2 விஷயங்கள் நடக்கின்றனவல்லவா, ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஆருடம் சொல்லக்கூடிய விஷயம் நடக்கின்றதல்லவா, அதை பார்த்து சூனியத்தை நம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள் மக்கள். அதை அவர்கள் எனவே ஜோதிடர்களை தேடி செல்கின்ற ஒரு நிலைமை உண்டாகிறது. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு பின்னால் ஏற்பட்ட அதிசயங்கள் நமக்கு எடுத்துரைப்பதோடு, வானங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன, வானங்களில் நாம் காணுகின்ற அந்த நட்சத்திரங்கள், தாரகைகள், அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை, அது ஒரு கோட்டையாக இருக்கிறது, அது ஒரு அரண்மனையாக இருக்கிறது. நாம் வெகு தூரத்திலிருந்து பார்க்கின்ற காரணத்தினால நமக்கு பார்ப்பது அதுக்கு சிறியதாக தெரிந்தாலும் கூட, ஒரு மின்மினியை போன்று தெரிந்தாலும் கூட அது புரூஜாக இருக்கிறது. புரூஜ் என்றாலே அதனுடைய அர்த்தம் கோட்டைகள் தான், அரண்மனைகள் தான், மாளிகைகள் தான். நாம் அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கிறோம். நம் பார்வைக்கு அப்படி தெரிந்தாலும் கூட அது வானத்திற்கே அலங்காரமாக இருக்கிறது. முத்தாய்ப்பாக இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிற விரிவையாளர்கள் ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். பலமுறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். மருகும் தாஜு ஷரீஃப் எஸ்ஆர் ஷம்சுல்லா அவர்களும் ஒவ்வொரு காலகட்டங்களிலையுமே இதை எடுத்துரைத்து கொண்டிருப்பார்கள். அப்போது எல்லோரும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் விண்ணிலிருந்து ஒரு தீப்பிழம்பு வெளியே வருவதை அனைவரும் பார்க்கிறார்கள். நபியும் பார்க்கிறார்கள், நபி தோழர்களும் பார்க்கிறார்கள். ஒரு தீப்பிழம்பு, ஒரு மின் பந்தம் வருகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஜாகிலியா காலகட்டத்தில் இப்படி மின் பந்தத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒளி பிழம்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன நம்பினீர்கள், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன பேசிக்கொண்டீர்கள் என்று கேட்டார்கள். சத்திய சஹாபிகள் சொன்னார்கள், நாங்கள் பார்த்திருக்கிறோம், பார்க்கிற போது நாங்கள் என்ன பேசுவோம் என்றால், ஏதோ ஒரு பயங்கரம் பூமியில் நடக்கப் போகிறது, அல்லது யாரோ ஒரு முக்கியமான ஆள் பிறக்கப் போகிறார், அல்லது யாரோ ஒரு முக்கியமான ஆனால் இறக்கப் போகிறார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். இது அவருடைய நம்பிக்கையாக இருந்தது.
அன்றைய காலகட்டத்தில் ஜாகிலியா காலம் என்றால் அறியாமை காலம். அறியாமை காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஒரு தீப்பிழம்பு விண்ணிலிருந்து வெளியே வந்து அது அப்படியே வெடித்து சிதறுமானால் மக்களுடைய நம்பிக்கை அவ்வாறு இருந்தது. இப்படித்தான் நாங்கள் இல்லை, இது அல்ல. இதன் காரணமாக இந்த தீப்பிழம்பு விண்ணிலிருந்து வரவில்லை. எதற்காக வருகிறது தெரியுமா? விண்ணை நோக்கி சைத்தான்கள் புறப்பட்டு செல்கின்றன. மலக்குமார்களுடைய உரையாடலை கேட்க, ஒட்டு கேட்க, இஸ்திராக்கு சமா, ஒட்டு கேட்க செல்கின்றன. அப்படி செல்கிற போது அந்த நட்சத்திரங்களை அல்லாஹ் தீப்பந்தங்களாக மாற்றி அந்த சைத்தான்களை விரட்டி அடிக்கிறான். எதற்காக விரட்டி அடிக்கிறான்? அந்த விஷயங்களை ஒட்டு கேட்டு சூனியக்காரர்களிடத்தில் வந்து சொல்லி, சூனியக்காரர்கள் அது ஒரு பிஸ்னஸாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜோதிடம் சொல்லி மக்களுடைய அந்த உண்மையான நம்பிக்கையை அவர்கள் துஷ்பிரயோகம் பண்ணுகிறார்கள், மக்களை தங்கள் வழிக்கு கொண்டு வர பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புகின்ற ஒரு தீப்பிழம்புகள் தான் என்று சொன்னபோது தான் சத்திய சஹாபிகள் அதற்கான விளக்கத்தை தெரிந்து கொள்கிறார்கள். நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். தீப்பிழம்புகள் வருகின்றன. நாம் நம்முடைய ஊரில் இருக்கிற போது நம்மால் பார்க்க முடிவதில்லை. காட்டு பகுதியிலே சென்றோம் என்றால் சில சமயங்களில் மேலே இருந்து நட்சத்திரமே வெடித்து சிதறுவது போன்ற ஒரு காட்சியை நாமும் பார்த்திருக்கிறோம். அது இருக்கும். அல்லாஹ் சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதனுடைய உண்மையான தாற்பயம் இதுதான் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் என்றால், உலகத்திலே இப்படி எத்தனையோ அதிசயங்கள், இந்த எல்லா அதிசயங்களும் ஏக இறைவனுடைய ஏகத்துவத்திற்கு சான்றாக இருக்கிறது, அவனுடைய படைப்பாற்றலுக்கு சான்றாக இருக்கிறது. நாம் சிந்திப்பது கிடையாது, விண்ணை சிந்திப்பது கிடையாது, மண்ணை, நட்சத்திரங்களை, சூரியன், சந்திரன், சூரிய குடும்பத்தை நாம் சிந்திப்பது கிடையாது, அதை சுற்றிருக்கக்கூடிய அந்த கோள்களை நாம் சிந்திப்பது கிடையாது. எல்லாமே இறைவனுடைய அந்த படைப்பாற்றலுக்கு ஆதாரம். எனவே அல்லாஹை முழுமையாக நம்பி அவனுக்கே வழிபட வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி அருளிருக்கிறான். இது போன்ற அந்த படைப்புகளை பார்த்து நாம் அல்லாஹினுடைய அருமை பெருமையை விளங்கி அவனை வளர்த்தி வணங்குவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.